வணக்கத்தாருக்கு நற்செய்தி. இது இறையியல், சூஃபி, மூலிகை, மலர், மாந்திரீக மருத்துவம். நான் டாக்டர் முகமது ஜி. வசிய மந்திரங்கள். இந்த வசிய மந்திரங்களின் அடிப்படையில் இந்த வசிய மந்திரங்களை நான் பதிவிட்டிருக்கிறேன். இந்த வசிய மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததும் அதிவிசேஷமுமான இந்த சக்தி வாய்ந்த வசிய மந்திரத்தை உங்களுக்காக நான் பதிவிடுகிறேன். இந்த வசிய மந்திரத்தில் மேலே இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த வசிய யந்திரத்தை முதலில் நீங்கள் ஒரு வெள்ளைத்தாளில் பச்சை, அதாவது கிரீன் கலர் பேனை அல்லது பென்சில், ஸ்கெட்ச், மார்க்கர், இப்படியான ஹைலைட்டர், இதில் பச்சை கலரில் இதை வரைந்து கொள்ள வேண்டும். இங்கே உள்ள இந்த யந்திரத்தை வரைந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் எப்போ செய்யணும்னு சொன்னால், எப்போ இதை ஆரம்பிக்கணும்னு சொன்னால், திங்கள் அல்லது புதன் அல்லது ஞாயிறு, இந்த மூன்றில் ஒரு நாட்களில் இதை ஆரம்பிக்க வேண்டும். இரவு 12 மணிக்கு இதை ஆரம்பித்தது நல்லது. இதை யார் யார் செய்யலாம், யார் யார் செய்யக்கூடாது என்றால், இதை ஆண் பெண் வயது வந்தோர் எல்லோரும் செய்ய முடியும். குடும்பத்தார்கள், அடுத்தது ஒன் சைட் லவ், அடுத்தது கணவன் மனைவி பிரிந்திருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது தாய் தந்தை பிள்ளைகளுக்காக, இப்படி சகலரும் செய்ய முடியும். இதை செய்வதற்கு இந்த மாதிரி வெள்ளை ஒயிட் ஷீட்டில் ஒரு க்ரீன் கலரில் இந்த மாதிரி இந்த யந்திரத்தை வரைஞ்சி கொள்கிறீங்க. அதாவது நான் சொன்ன கிழமைகளில் ஒரு கிழமை இரவு 12 மணிக்கு பிறகு வரைந்து சுத்தமான ஒரு விரிப்பில் அமர்ந்து இந்த அட்சரத்தை வரைந்து அது கீழே கொடுத்திருக்கிற சுவிச்சோட் மந்திர சொல்ல ஹூவல் மயீதுன்னு சொல்லி இதை 313 தரம் சொல்ல வேண்டும். இதை வரைந்த அன்றும் அடுத்தன்றும் அதாவது 3 நாட்கள் தொடர்ந்து இந்த ஹூவல் மயீத் என்பதை அவருடைய தாயாருடைய, நீங்கள் விரும்பும் நபருடைய தாயாரின் பெயரை சேர்த்து, தாயார பெயர் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவர பேரோடு சேர்த்து இந்த மந்திர சொல்லை ஹுவல் முயீத் என்று சொல்கிற இந்த மந்திர சொல்லை அவருடைய தாயார் பெயரோடு சேர்த்து சொல்ல வேண்டும். தாயாரின் பெயர் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் அவருடைய பெயருடன் சேர்த்து இதை சொல்ல வேண்டும். இதை 3 நாட்கள் தொடர்ந்து சொல்லி, அதாவது 3 நாட்கள் என்று சொன்னால் அதே இரவிலே செய்ய வேண்டும். 3 நாட்கள் 313 தரம் இதை சொல்லிவிட்டு 4வது நாள் இதை ஒரு சுத்தமான பாத்திரத்தில் எரிக்க வேண்டும். இதை சும்மா எரித்தாலும் சரி அல்லது கற்பூரம் வைத்து எரித்தாலும் சரி, எரித்த சாம்பலை அதாவது காற்றோடு கலக்க ஊதிவிட வேண்டும். காற்றோடு கலக்கிறதுக்கு அதை நீங்கள் ஊதி விட்டீங்கன்னு சொன்னாலே போதும், உடனே வசியமாகுவார்கள் என்பது இது 100% பரீட்சிக்கப்பட்ட ஒன்று என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனது சேனலை என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.